உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்றும்படியாக ஒருமுறை 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை மறுகுடியமர்வு செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியே ஆற்றங்கரையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்படும் அனகாபுத்தூர் மக்களுக்கு மாற்று வீடுகள் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் 593 குடும்பங்களுக்கு 390 சதுர அடியில் இலவச வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட இருப்பதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்றுப்படியாக ஒருமுறை 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை மறுகுடியமர்வு செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வசதிகளுடன் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடுகள் கட்டப்பட்டு இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசானது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றங்கரையோரம் உள்ளிட்ட வசிக்கும் மக்களை தற்போது மறு குடியமர்வு செய்து வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசானது ஒரு விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் அடையாறு நதியை சீரமைக்க புதிய நிறுவனம் தொடங்கப்பட்டு 1500 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ள நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றங்கரையோரின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதும் அதன் மூலம் மாசுபடுவதை தடுப்பதும் மறுகுடியுரிமை செய்வதும் ஒரு அவசியமானதாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பகுதிகளில் வசிக்கும் தலா 593 குடும்பங்களுக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் தைலாபுரம், கீரப்பாக்கம், பெரும்பாக்கம், நாவலூர் ஆகிய இடங்களில் 360 சதுர அடியில் இலவசமாக வீடுகள் கட்டப்பட்டு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சுமார் 17 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயனாளிகளின் குடும்பம் ஒன்றுக்கு இடமாற்றுப்படியாக ஒருமுறை 5000 ரூபாய், வாழ்வாதார ஊக்கத்தொகையாக 2500 ரூபாய் என்ற அடிப்படையில் ஒரு வருடத்திற்கு 30,000 ரூபாய், மின்சார இணைப்பு கட்டணம் 2500 ரூபாய் என்ற அளவிலும் ஒரு குடியமர்வுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நதிகள் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்புகளை உரிய காலத்தில் அகற்ற வேண்டும் என்பதாலும் அரசு உரிய உதவிகளுடன் மறு குடியமர்வு செய்து வரும் அரசின் இந்த செயலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.